சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபி பார்த்தோம்னா அவங்க ஜெயராணிக்கிட்ட இந்த மாதிரிக்கு சுமதி வேலையை ஒப்படைச்சனால சுமதியை வேலையை விட்டே தூக்கிடுதாங்க. இதனால சுமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுமதி ஐயோ இப்போ இவர் பேச்சை கேட்டு நம்ம வேலையை தொலைச்சிட்டுமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இந்த வேலையை நம்பி தானே நமக்கு அவங்க புலம்பிகிட்டே போகவும். அப்போ அங்கே பார்த்தோம்னா தமிழ் வராங்க. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், யார் சொல்லி இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது இப்போ சுமதி இல்லைங்க நான் தான் இந்த மாதிரிக்கு ஜெயராணிக்கிட்ட வேலையை ஒப்படைச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் வேறு யாரோ சொன்னனால தான் அவங்கக்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கவும். நான் சொல்கிறேன் மேடம், ஆனால் தயவுசெய்து நீங்கள் அவங்ககிட்ட மாட்டி விட்றாதீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் மாட்டி விட மாட்டேன் அப்படிங்கவும். இது எல்லாமே கணேஷ் பண்ணின வேலை தான். அவர் தான் ஜெயராணி கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் வேலையை செய்ய சொன்னார். நானும் இந்த மாதிரிக்கு சொன்னேன், ஆனால் என்னை வேலையை விட்டு தூக்குவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சிபி சார் அப்படின்னு சொல்லவும். அப்போ தமிழ் சொல்கிறாங்க, சரி நான் சிபிகிட்ட நான் பேசிக்கிடுதேன், நீங்கள் பழைய மாதிரிக்கு உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படிங்கும்போது, என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கவும். ஆமாம் நான் சொல்கிறோம்ல, நீங்கள் போய் வேலையை பாருங்கள், ஆனால் இதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமதி திரும்பவும் வேலைக்கு போயிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சீங்களா, உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ்கிட்ட பார்த்தோம்னா மேனேஜர் வராங்க. மேனேஜர் வந்ததுமே, இங்கே பாருங்கள் சார், உங்ககிட்ட மேடம் இந்த வேலையெல்லாம் ஒப்படைக்க சொன்னாங்க அப்படிங்கவும். என்னது ஜானுமா என்கிட்ட இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னாங்களா, அப்படிங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது, இல்லை உங்ககிட்ட தான் சொன்னாங்க இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும். உடனே கணேஷும் நம்மளுக்கு ஜானுமா ஏதோ பொறுப்பை கொடுத்துட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷும் அவங்க சொன்ன வேலை எல்லாத்தையுமே அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்னது இவ்வளோ வேலை இருக்குது, ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டே வராதுப்பா, எவ்வளோ களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணேஷ் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே அமுதா எனக்கு ஒரு காப்பி போட்டுதா அப்படிங்கும்போது, என்னங்க என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை ஆஃபீஸில் ஜானுமா எனக்கு இந்த மாதிரிலாம் பொறுப்பை கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, உண்மையிலே ஒத்துக்க தான் செய்யணும், ஜானுமா இவ்வளோ நாள் இந்த வேலையெல்லாம் எப்படி தான் அவங்க தலைமையில் போட்டுட்டு செஞ்சிட்ருக்காங்களோ தெரியல, உண்மையிலே அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட தான் செய்யணும், என்னால் ஒரு நாள் கூட இந்த வேலையை செய்ய முடியல, அவ்வளோ வேலை இருந்தது அப்படிங்கும்போது அதனால தான் ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லவும். அப்போ தமிழ் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இந்தாங்க சித்தப்பா காஃபி கேட்டிங்களா அப்படிங்கும்போது, நான் என்ன உங்ககிட்ட கேட்டேன்னா என்ன அப்படிங்கவும், இல்லை ஆஃபீஸில் நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே களைப்பாக இருப்பீங்களா, அதனால தான் உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கவும். அப்போ கணேஷ் முறைச்சி பார்க்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான், ஆஃபீஸில் இவ்வளோ வேலை செஞ்சீங்களா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லவும். அப்போ இது எல்லாமே உன்னுடைய வேலை தானான்னு சொல்லி கேட்கும்போது உடனே தமிழ் சிரிச்சுக்கிட்டு போகவும், ஐயோ மேனேஜர் மேடம்னு சொன்னதுமே நான் ஜானுவத்தையெல்லாம் நினச்சேன், அப்போ இவ்வளோ தான் மேடம்னு சொல்லியிருக்கிறாங்களா, அப்போ இவ சொல்லி தான் என்னை இந்த அளவுக்கு வேலையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்களா, ஜெயராணியே நான் பழி வாங்கினதுனால அவள் என்னை பழி வாங்கியிருக்கிறா அப்படின்னு கணேஷ் தமிழை நினச்சி அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க அஷ்டலட்சுமி பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கவும். அப்போ பிரகாஷ் பார்க்கும்போது வர்ஷினிக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்குறாங்க. வர்ஷினி இந்த நெக்லஸை போட்டுட்டு வாமா அப்படிங்கும்போது, அப்பா இது ரொம்ப அழகாக இருக்குப்பா அப்படிங்கும்போது, ஆமாம்மா உனக்காக வாங்கிட்டு வந்துன்னு சொல்லிட்டு அவங்க வர்ஷினிக்கு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோம்னா கணேஷ் பார்த்துட்டு இருக்கவும், அடுத்ததாக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு பிரகாஷ் போகவும், என்னது இன்னொரு நெக்லஸ் வாங்கிட்டு எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷை பின்தொடர்ந்து கணேஷ் வராங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க இசையோட வீட்டுக்கு தான் வராங்க. அதாவது இசையோட தங்கச்சி தேன்மொழிக்கு அந்த நெக்லஸை கொடுக்கவும், அவங்களும் என்னம்மா எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம்மா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா இசைக்கு ஒரு செயினும் அதுமாரிக்கு தேன்மொழிக்கு இந்த நெக்லஸையும் கொடுக்கவும், பாரு இவன் பொண்ணுக்கு வாங்கியிருக்கிறா, அதே மாதிரிக்கு அதை தமிழோட தங்கச்சிகளுக்கு வாங்கியிருக்கிறா, ஆனால் என் பொண்ணு இந்த மாதிரி தானே இருக்கிறா, என் பொண்ணுக்கு வாங்கணும்னு இவனுக்கு தோணவே இல்லை, இவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் நேரம் அங்கே போகவும், அவங்க போனதுக்கப்புறமா அவங்க ஜெயராணி வராங்க. அண்ணா எதுக்கு நான் இவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படிங்கும்போது, என் மருமகளுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், இதில் என்ன இருக்குது இங்கே பாரு, நீ பூஜைக்கு வரும்போது இந்த செயினை தான் போட்டுட்டு இந்த நெக்லஸையும் போட்டுட்டு நீங்கள் 2 பேரும் வரணும் அப்படிங்கவும். உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா பிரகாஷ் கொடுத்துட்டு வரவும், இங்கே பார்த்தோம்னா கணேஷ் தான் கட்டுறாங்க. கணேஷ் வர்ஷினியோட ரூமுக்கு போகிறாங்க. இப்போ வர்ஷினி ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கவும், அப்போ பிரகாஷ் வாங்கி கொடுத்த அந்த நெக்லஸ் இருக்குது. உடனே பார்த்தோம்னா அந்த நெக்லஸ் எடுத்து கட்டிலுக்கு கீழே போட்டுட்டு வந்துருந்தாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது தேன்மொழியும் இசையும் அவங்க பூஜைகளை கலந்துக்கிட்டதுக்காக வரவும், உடனே இசைக்கிட்ட அந்த நெக்லஸை காட்டவும், உடனே இசை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் மாமா தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கும்போது, உடனே இதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. 2 பேரையும் வாங்கன்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா பூஜையெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ வர்ஷினி அங்கே வராங்க. வந்ததுமே அந்த நெக்லஸ் பாக்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தோம்னா நெக்லஸை காணல. ஐயோ நெக்லஸை காணல அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி அங்கே பதட்டத்தோட ஓடி வரவும், உடனே எல்லாரும் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அப்பா எனக்கு ஆசையாக நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு, அதை காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ தேன்மொழியோட அவங்க கழுத்தில் இந்த நெக்லஸ் இருக்குது. அப்போ வர்ஷினி சொல்றாங்க, இந்த நெக்லஸ் தான் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கவும். இது கிட்டதுமே உடனே மீனா அவங்கள பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இப்போ நெக்லஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டு
வந்துட்டீங்களா, உங்களை வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே பிரகாஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மீனா நீ உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க நான் ஒன்றும் உளறதுன்னு சொல்லுங்க, நான் உண்மையை சொன்னோம்னா உங்களுக்குலாம் இப்படி தானே இருக்கும், என்ன இருந்தாலும் சரி தான், இவங்க ஒன்றும் இல்லாதவங்களா, அதனால தான் இந்த நெக்லஸை பார்த்ததுமே அவள் எடுத்து போட்டுக்கிட்டா பொழுது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ஒரு தேன்மொழி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனா, இந்த நெக்லஸை நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கும்போது, என்ன அவளை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மீனா வந்து இந்த மாதிரிக்கு பேசவும், இப்போ கணேஷ் அமுதா எல்லாருமே வந்து வாய்க்கு வந்த மாதிரிக்கு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால வந்து அவங்க பார்த்தோம்னா தமிழ் அவங்க இசை எல்லாருமே வந்து அவங்க கண் கலங்கிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து பார்க்கும்போது சேது வந்து அவங்க திரும்பவும் அந்த வர்ஷினியோட ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் எல்லா பக்கமும் பார்க்குறாங்க. அப்போ கட்டில் கீழே பார்க்கும்போது அந்த நெக்லஸ் வந்து கீழே கிடக்கிறத பார்த்துட்டு உடனே சேது வந்து அந்த நெக்லஸை எடுத்துகிட்டு வராங்க. இந்த இருக்குது நெக்லஸ் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே வந்து மீனாக்கும் தூக்கி வாரி போடுது. அதே மாதிரிக்கு அவங்க கணேஷும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவன் எதுக்காக அந்த நெக்லஸ் போய் எடுத்துகிட்டு வந்தான், அவன் கண்டுபிடிச்சிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க, போருமா நாங்கள் இல்லாதப்பட்டவங்க தான், ஆனால் அதுக்காக வந்து யாருக்குள்ளதையும் நாங்கள் வந்து எடுக்கிற அளவுக்கு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம், இப்படி நீங்கள் பழி சுமத்திட்டீங்களே, இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா தன்னுடைய 2 தங்கச்சியும் அழைச்சிக்கிட்டு அவங்க இசை தமிழ் வந்து அவங்க அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அழுதுகிட்டே கிளம்பவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஜானுவும் சிபியும் வராங்க. வந்ததுமே பூஜையெல்லாம் நல்ல மாதிரிக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து கேட்குறாங்க, என்னது நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எல்லாருமே அமைதியாக இருக்கிறீங்க, என்னாச்சு அம்மா தமிழ் எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும், அப்போ மீனா வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன தமிழ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சேது வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜானுமா, அதாவது தமிழ் வீட்டை விட்டே போயிட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து ஜானு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மீனா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ சொல்லியிருப்ப, தமிழ் வீட்டை விட்டு போகிறான்னா அப்போ எந்த அளவுக்கு நீ அவளை காயப்படுத்தியிருப்ப அப்படிங்கும்போது, அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை நெக்லஸ் இந்த மாதிரி காணாமல் போச்சுது, அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கவும், காணாமல் போச்சுன்னா இன்னும் இப்படி தான் வந்து பழி சுமத்துவியா, அது என்ன நடந்துச்சுன்னு தீர விசாரிக்க மாட்டியா, தமிழ் வீட்டை விட்டு போயிருக்கிறான்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து அவன் மனசு சங்கடப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பார்த்தோம்னா அவங்க சொல்கிறாங்க, தமிழ் இல்லாத வீட்டில் இனிமேல் நானும் இருக்க மாட்டேன், நானும் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பிரகாஷ் வந்து அம்மா அப்படிங்கும்போது, இல்லை பிரகாஷ் என்னை மன்னிச்சிட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தமிழோட வீட்டுக்கு வராங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடையவும், அப்போ ஜானு வந்து வீட்டுக்கு வந்ததுமே அப்போ பார்த்தோம்னா வந்து தமிழ் அவங்க தேனும் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து ஜானு வரதை பார்த்துட்டு உடனே ஜானுமா அப்படின்னு சொல்லும் போது ஜானு வந்து சொல்கிறாங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து நான் கேள்விப்பட்டேன், நீ இல்லாத வீட்டில் நம்மளும் நானும் இருக்க மாட்டேன் அப்படிங்கவும், அப்போ ஜெயராணி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், அம்மா வந்து இந்த மாதிரிக்கு கேள்விப்பட்டதுமே ஓடோடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து தமிழோட அம்மாவும் இன்னொருத்தவங்க நடிச்சிட்டு இருக்காங்களா அவங்க வராங்க. அப்போ உடனே வந்து ஜானு கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னம்மா எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்தீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான், மீனா பண்ணினது பெரிய தப்பு, அவள் தமிழ் மேலே இந்த மாதிரிக்கு பழிய போட்டுக்க கூடாது, அதனால தான் தமிழ் வீட்டை விட்டு வந்திருக்கிறா, அவள் வந்து வீட்டை விட்டு வந்தது நியாயம்தான், ஆனால் தமிழ் இல்லாத வீட்டில் நானும் இருக்க போகிறது கிடையாது, அதனால தான் நானும் வீட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு புடவை மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லவும், ஐயோ ஜானுமா என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஏன் புடவையை கேட்குறீங்க அப்படிங்கும்போது, பரவாயில்லம்மா எனக்கு வந்து உங்கள் புடவையை ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவங்களும் அந்த புடவையை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ ஜானு பார்த்தோம்னா அவங்க அந்த சாதாரண புடவை உடுத்துக்கிட்டு அவங்க சாதாரணமாக இருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜெயராணி வந்து கண் கலங்கிட்டு இருக்கும்போது, நம்ம அம்மா வந்து அதாவது தமிழ் மேலையும் தேன் மேலே இசை மேலே அவங்க 3 மேலேயும் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ வந்து இசை வந்து அவங்க ஜானு பக்கத்தில் வந்துக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கவும், அப்போ உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நானே சாப்பாடு கொடுக்குறேன், நீங்கள் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க தேன்னு சொல்கிறாங்க, ஆமாம் ஜானுமா நாங்கள் யாருமே சாப்பிடலை அப்படிங்கவும், உடனே அவங்க சாப்பாடு எடுத்து எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கணேஷ் அங்கே வந்து இதை பார்க்குறாங்க, பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, இது என்னது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அப்போ தான் சிபியை வந்து வராங்க. வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பிரகாஷ் வந்து நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்குமா நீங்கள் இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ மீனா வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு சிபி, மற்றவங்க தான் புரிஞ்சிக்க மாட்டுக்காங்கன்னா நீயும் புரிஞ்சிக்க மாட்டுக்கிற, நெக்லஸை காணலுடனே நான் அந்த மாதிரிக்கு நான் நினச்சிட்டு அப்படிங்கும்போது அதுக்கு தான் அப்பா சொல்லியிருக்காருல, ஆனாலும் நீங்கள் வந்து நம்பாமல் இப்படி செஞ்சிட்டீங்களே, ஜானுவம்மா எல்லாருமே வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நான் மட்டும் எதுக்காக அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து பார்த்தோம்னா அவங்களும் வரவும் உடனே மீனாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, ஐயோ இது என்னது எல்லாருமே வீட்டை விட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க தமிழோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே
அவங்க ஜானுவையும் தமிழ் தேனை எல்லாத்தையும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ பிரகாசம் வந்ததுமே ஆமாம்மா தமிழ் நீங்கள் 2 பேரும் இல்லாத வீடாகவே இல்லை, தயவு செய்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா வந்து பார்த்தோம்னா அவங்க தேனுக்கிட்ட வந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா எப்படியாவது ஜானுமா வீட்டுக்கு வரலன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல, அதனால நம்ம மன்னிப்பு கேட்கறதுல ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வர மாதிரி இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கணேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா அந்த தமிழ் வீட்டில் அந்த தமிழ்கிட்டையும் தேனுக்கிட்டையும் என் தங்கச்சி வந்து மன்னிப்பு கேட்குற ஒரு நிலைமையை வந்து இந்த ஜானுமா கொண்டு வந்துட்டாங்களே, இது எல்லாத்துக்கான அந்த தமிழ் தானேன்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.